நம்ம பேசலாம். நம்மோட ரிட்டையர்ட் கர்னல் கணேசன் இருக்கிறாங்க, அவங்களோடையும் பேசலாம். சார், இப்போ பாகிஸ்தான் ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி அல்லது ஒரு எஸ்கலேஷனுக்கு போயிருக்குன்னு பார்க்குறீங்களா? நம்முடைய தரப்பிலிருந்து அது தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது, வீழ்த்தப்பட்டிருக்கிறது, அவங்களுடைய வான்வழி தாக்குதல் அப்படிங்கிறது முறியடிக்கப்பட்டிருக்கிறதுங்கிறது தான் இப்போது இருக்கக்கூடிய செய்திகள். ஆனால் ஜம்மு பிரதேசத்தை அவங்க மையமாக வைத்து ஏர்போர்ட்டை மையமாக வச்செல்லாம் அந்த தாக்குதல் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? இன்னைக்கு அதிகாலையில அதாவது நேத்து மிட் நைட்ல அவங்க நம்மளுடைய டார்கெட் 15 டார்கெட்டை அவந்திப்பூர்ல இருந்து குஜராத்ல இருக்கிற புஜ் வரைக்கும் செலக்ட் பண்ணி அதை அடிக்கிறதுக்கு வான்வழி தாக்குதல் நடத்துறதுக்கு அவங்க பண்ண முயற்சியை வெற்றிகரமா நம்ம முறியடிச்ச பின்னாடியும் அதுக்கப்புறம் அவங்களுடைய 5 டார்கெட்டை நம்ம வெற்றிகரமா அட்டாக் பண்ணதுக்கு அப்புறமாவும் இன்னைக்கு 6 மணிக்கு நம்மளுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரி பிரஸ் மீட்ல ரொம்ப கிளியரா சொல்றாரு, எங்களுடைய முயற்சி தீவிரவாதத்தை அளிப்பதற்காக மட்டுமே, போர் என்று நாங்க எதுவுமே இது வரைக்கும் நாங்க எதுவும் செய்யல. போரை பார்த்து இதை எஸ்கலேட் பண்ணி போராக மாற்ற நாங்க விரும்பவில்லை. இதை பாகிஸ்தான் மக்களுக்கோ பாகிஸ்தான் ராணுவத்துக்கோ நாங்க எந்த சேதத்தையும் விளைவிக்காத போது பாகிஸ்தான் இதை எஸ்கலேட் பண்ணுவதற்கான எந்த முயற்சியும் செய்யக்கூடாது. அதை மீறி அவர்கள் எங்களுடைய ராணுவ நிலைகளையோ எங்களுடைய மக்களையோ குறிவைத்து தாக்கினால் அதற்கான விளைவுகள் மிக தீவிரமாக மேல வந்திருக்கு. இன்னைக்கு ஜம்மு மேல வர்றதுன்னா நம்மளுடைய ஏர் ஸ்பேஸை வயலேட் பண்ணிருக்காங்க. நம்ம ஏர் ஸ்பேஸை வயலேட் பண்ணி ஜம்மு மேல வந்திருக்காங்கன்னா அது என்ன மாதிரி ட்ரோன்ஸ்? அது கமகாஜி டைப் சூசைடல் ட்ரோன்ஸா, இல்லாட்டினா ரெக்கி அண்ட் சர்வேலன்ஸ் ட்ரோன்ஸா, அது எந்த மாதிரி ட்ரோன்ஸ், எந்த மாதிரி அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள்ன்றது தெரியாது. ஆனாலும் அது எதுவா இருந்தாலும் அது ஒரு ஹொஸ்டைல் நேஷன்ல இருந்து வந்ததுனால அதை நம்ம சுட்டு வீழ்த்துறதுக்கான அனைத்து ரைட்ஸும் நம்மகிட்ட இருந்ததுனால நம்ம ஏர் டிஃபென்ஸ் ஜம்மு மட்டும் இல்லாம ஸ்ரீநகர் மீதும் அவங்க ஒரு தாக்குதல் குறி வச்சிருக்காங்க. ஆனால் அதுவும் வீழ்த்தப்பட்டிருக்கிறது கர்னல். ஜம்மு பகுதி மட்டும் இல்ல, ஸ்ரீநகர் பகுதியிலும் அவங்க குறி வைத்திருக்காங்க, ட்ரோன்களை அனுப்பியிருக்கிறாங்க, ஆனால் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. இப்ப ரிலையபிள் இன்ஃபர்மேஷன் என்னன்னா 4 ட்ரோன்ஸ் ஸ்பாட் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற நோட்ல இன்னும் எவ்வளவு வேணாலும் வந்திருக்கலாம். ட்ரோன்ஸ்ங்கிறது இப்போது வரக்கூடிய செய்திகள்ல நமக்கு இருக்கக்கூடியது ஜம்மு, அதே போல ஸ்ரீநகர், ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய ஜெய்சல்மார் பகுதியிலும் பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. ஆனால் இதுவரைக்கும் அவங்களுக்கான வெற்றியா இல்லை. ஆனால் அதையும் இந்திய ராணுவம் எதிர்கொண்டிருக்கிறது. அதை இன்டர்செப்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற செய்திகள் வந்துட்டு இருக்கு. இந்த பிரதேசங்களை எப்படி முக்கியமா பாக்குறீங்க? இந்த டார்கெட்ஸ் அவங்க பாகிஸ்தான் மையப்படுத்தி இருக்கிறதுங்கிறத வச்சு அவங்களுடைய வியூகம் என்னவா இருக்குன்னு பாக்குறீங்க? இப்ப பாகிஸ்தானோட இது இந்த ட்ரோன்ஸ் அப்படின்னு தான் நீங்க சொல்லிருக்கீங்க. அதனால தான் நான் அதையும் திருப்பி சொன்னேன். இது காமகாஜி டைப் சூசைடல் ட்ரோன்ஸா, அது எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் கேரி பண்ணி வந்ததா, இல்ல ஜஸ்ட் ஒரு எஸ்கலேட் பண்ணணுங்கிறதுக்காக நம்மள இது ப்ரொவோக் பண்றதுக்காக இந்த மாதிரி பண்ணாங்களா அப்படிங்கிறது நம்ம இது கன்ஃபார்மா அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் வரல. இப்போ என்னதான் அவங்க அட்டெம்ப்ட் இருந்திருந்தாலும் அதை நம்ம முறியடிச்சிட்டோம். இப்ப ராஜஸ்தான் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ வரைக்கும் இது ரிலையபிள் இன்ஃபர்மேஷனா ராஜஸ்தான் அப்படிங்கிறது தெரியல. என்னைய பொறுத்தளவுக்கும் ஜம்முல வந்ததை கன்ஃபார்ம்டு நியூஸா ஜம்மு ஸ்ரீநகர் ரெண்டுமே நமக்கு உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களாக தான் இருக்கு. நீங்க இணைப்பில் இருங்க.